எல்லாருக்கும் கடவுள் தண்டனை சொல்லுவாங்க. நல்ல தண்டனை கொடுத்தேன். 12 மணிக்கு டாஸ்மாக்ல போனா அழகா நைட்டு 10 மணிக்குள்ள 3000 4000 10 ரூபா வாங்கி ஆளுக்கு 4000 பிரிச்சுக்கிட்டு வீட்டுல போய் ஜாலியா இருப்போம். டெய்லி சிக்கன் ரைஸா சாப்பிட்டுட்டு இருந்தோம். இப்படி கொண்டாந்து டாஸ்மாக்கையும் மூடி கவர்மெண்ட் புது கவர்மெண்ட் கடைசியில டாஸ்மாக மூடிட்டீங்களாடா. கொண்டாந்து இப்ப அரிசி குண்டாவை கொடுத்து மக்களுக்கு அரிசி போட விட்டீங்க. பாதியில செஞ்ச கெட்டதுக்கு 2வது பாதி ஃபுல்லா தண்டனை. கஸ்டமரா வரா. வாமா கார்டு கொடுமா. என்னம்மா அரிசி கடை சக்கரை கடா? பாத்த தெரியல. சக்கரை கடா. என்னம்மா பாமாயில் கோதுமை சக்கரை கோதுமை வேணுமா? ஏன் கேப்ப? கோதுமையும் வேணும் போட ஒழுங்கா. 10 ரூபாய் இதுலயே அடிக்கலாம்னு பாக்குறியா? சரிம்மா 98 ரூபாமா. 98 ரூபா. என்னது 98 ரூபாவா? ஆமா 88 ரூபா தானே வரும். 10 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுமா. ஏன் என் புருஷன் கையில 10 ரூபா ஆட்டையை போடுறது பத்தாம ஏன் இடையே ஆட்டையை போட பாக்குறியா? நம்ம என்னைக்கா ஒரு நாள் வரீங்க, மாசத்துல ஒரு நாள் தான் வரீங்க. டெய்லியே 10 ரூபா வாங்கிட்டு இருந்தோம். ரேஷன் கடையில ஏதாவது ஒரு நாள் தான் தர மாட்டீங்களா? என்கிட்ட நீ இப்ப வாங்கிதான் பாரு. ஒழுங்கா ஆபீஸ்ல போய். ஐயோ ஆமா தயவுசெய்து இந்த கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க. ஏற்கனவே கம்ப்ளைண்ட் பண்ணி தான் டாஸ்மாக பூடி கொண்டாந்து அரிசி போட வச்சிட்டாங்க. பைய கூட அரிசி போட்டு வாழ்க்கை பூரா அரிசி போட்டு என் வாழ்க்கை போகணும்னு இருக்கு. ஒழுங்கா தயவுசெய்து இந்த கம்ப்ளைண்ட் எல்லாம் பண்ணிடாத. வேற பாட்டில் கேட்டில் தர எடுத்துட்டு போமா. தயவுசெய்து கம்ப்ளைண்ட் பண்ணிடாத. இந்தாம்மா கம்ப்ளைண்ட் எதுவும் பண்ணிடாதம்மா. மறுபடியும் சொல்றேன் 10 ரூபாய் நீ தர வேண்டாம். இந்தா மிச்சம் இந்த 12 ரூபா வரமா. ஆமா மன்னிச்சிருமா. வேற யாருக்கிட்டயாவது வாங்குறது பார்த்த உனக்கு மரியாதை கெட்டு போயிடும். யார்ட்டையும் வாங்க மாட்டோம் போமா. அந்த பயம் இருக்கட்டும்.